உங்களோட பீப்புள் ஸ்டார் ராக் ராக் அப்படிங்கிற நேமை WWE கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. இனிமே நம்மளுடைய ராக்கோட நேம் ராக்னு தான் அழைக்கப்படும். ஏன்டா ராக் நேமை ராக்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டால், ராக்கோட உண்மையான நேம் வந்து ட்வின் ஜான்சன். இதான் ராக்கோட உண்மையான பேர். ராக் அதாவது ட்வின் ஜான்சன், அதாவது WWEக்கு வரப்ப WWEஆல் கொடுக்கப்பட்ட பேர் தான் த ராக். அந்த ராக் அப்படிங்கிற பேரை இப்போ நம்மளோட ராக்கே வாங்கிட்டாரு. இதனால இனிமே எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இனிமே அந்த ராக் அப்படிங்கிற பேரே கூப்பிடலாம். ஏன்னா அதுக்கான ஈக்குவல் ரைட்ஸையும் நம்மளுடைய ராக்கே WWE கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய ராக் அப்படிங்கிற பேரை நம்மளுடைய ராக்கே வாங்கிட்டாரு. இதுக்கப்புறம் ராக் வேற எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போவாரா அப்படின்னு கேட்டால், போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரெஸ்லிங் வேர்ல்டு ஃபுல்லாகவே த ராக் அப்படிங்கிற பேர் எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட உண்மையான பேரான ட்வின் ஜான்சன் பேர் யாருக்கும் தெரியாது. அதனாலேயே நம்மளுடைய ராக்கு அவரோட உண்மையான பேரை ராக் அப்படிங்கிறதே வாங்கியிருக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் இருக்கார். அவரோட உண்மையான பேர் என்னன்னா, அதாவது அவரோட உண்மையான பேர் லெட்டி ஜோசப் பனாய். இதான் நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸோட உண்மையான பேர். WWEக்கு வர்றப்போ WWE கொடுக்கப்பட்ட பேர் தான் த ரோமன் ரைன்ஸ்னு. அந்த ரோமன் ரைன்ஸ் அப்படிங்கிற பேரை நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் திரும்பி வாங்கிக்கிட்டார். அதாவது திடீர்னு ஒரு சூழ்நிலையில், அதாவது WWE விட்டு நீங்கள் போயிட்டாலோ அந்த பேர் WWE கொடுத்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் WWEயோட ரூல்ஸு. அதனால நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னோட பேரை எனக்கே தந்துருங்க அப்படின்னு சொல்லி ரோமன் ரைன்ஸை வாங்கிக்கிட்டார். அதாவது இப்போ நம்மளோட ரோமன் ரைன்ஸு யாரும் வீழ்த்த முடியாத ஒரு ரெஸ்லராக இருக்காரு. அதாவது அன்டிஸ்பியூட்டடாக இருக்காரு. அதாவது WWEயோட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்காரு. அதனால வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் ரோமன் ரைன்ஸ் கேட்டால் அவரோட பேரை அவர் கொடுத்ததே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால நம்மளுடைய நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் பேரை ரோமன் ரைன்ஸ்க்கே கொடுத்துட்டாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ராக்கும் அவரோட ராக் அப்படிங்கிற பேரை எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டேர்மார்க் பண்ணி இனிமே என்னோட கொடுத்துருங்கன்னு சொல்லி அவரோட பேரை அவரே வாங்கிக்கிட்டாரு. இது இல்லாமல் ராக் வந்து இப்போ WWE ஒரு ரெஸ்லராக இல்லை, அதாவது TKO நிறுவனத்தில் ஒரு பார்ட்டாக நம்மளுடைய ராக் இருக்கார். ராக்கு WWEலையும் சரி, UFC சரி, எந்த ஒரு முடிவும் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸு நம்மளுடைய ராக்குக்கு இருக்குது. அதனால கூட அவரோட பேரை அவரே திரும்பி வாங்கியிருக்கலாம். ராக்கோட பேரை ராக்கே திரும்பி வாங்கிக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.